It's great to be with you this afternoon. இந்த மாலை வேளையிலும் உங்களோடு இருப்பதை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். We must apologize for being late, but East Ham kept us a little bit longer than what we expected. இந்த நாளிலும் நாங்கள் காலம் தாமதமாய் வர வேண்டிய ஒரு காரியமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் இந்த ஈஸ்ட் ஹாம் என்ற இடத்தில் வாகன நெருக்கடி அதிகமாக இருந்தபடியினாலே. And then when we were travelling, lots of the roads were blocked because of the problems that have been happening in Barking and around that area. இந்த நாளிலும் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும், இந்த லண்டன் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் மூலமாய் அதிக வீதிகள் எங்கள் அருகாமையில் இருக்கிற இந்த பாக்கிங் என்ற நகரத்திலும் அதுக்கு தொடர்பு இருக்கிறபடினா அதிகமான வீதிகள் மூடப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். So even though I know that the Indian culture is not too worried about time, absolutely, நான் அறிந்திருக்கிறேன் எங்களுடைய கலாச்சாரத்தில் நேரம் என்பது குறித்து அதிகமாய் நாங்கள் சிரத்தை கொள்வது என்பதை அறிந்திருக்கிறேன். Me and my British culture are very worried about time. உங்களுக்கு தெரிந்திருக்கும், நான் இந்த நாட்டு பின்னணியிலிருந்து வருகிறவன், நேரத்தை குறித்து அதிக சிரத்தை செலுத்துகிறவன் என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். So you were probably not as anxious as we were. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் அதிகமாய் நாங்கள் கவலைப்பட்டது போல நீங்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டீர்கள் என்று சொல்லி. We do count it a privilege to be with you because any time we are given the opportunity to be able to speak to anyone is a privilege itself. இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து அதிக நான் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்று கொடுத்தால் ஆண்டவரை பற்றி நான் உங்களோடு பேச பகிர விரும்புகிறேன். I don't know what you came to see. I don't know what you came to see, but all we are is just servants of Jesus, longing to serve him wherever. Amen. நீங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்களோ நாங்கள் அறியோம். ஆனாலும் ஒன்றை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இவரும் அவருடைய மனைவியுமாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே வந்து ஊழியம் செய்வதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். There's only one great one in the kingdom of God and they call him Jesus. இந்த ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஒரு மனுஷனாக அல்லது ஒரு மதிக்கக்கூடியவராக இருப்பவர் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Amen. Amen. We have got a stall. We carry our stall around all over the place, although there's not much on it today. இந்த நாளிலும் நாங்கள் ஒரு சிறிய ஒரு அங்கே ஒரு மேஜை போட்டு காரியங்களை வைத்திருக்கிறோம். நாங்கள் எங்கு போனாலும் இந்த புத்தகங்கள் பற்றிய காரியங்களை நாங்கள் வைப்பதுண்டு. We do spend a lot of time around the world in mission, and what we sell things for is to help towards that mission. ஆமென். நாங்கள் மிஷனரியாக நாங்கள் உலகம் முழுமையாக போய் அங்கு ஊழியங்கள் செய்கின்றோம். அங்கு மிஷனரிக்கு தேவையான பண வசதிகளை காரியங்களை நாங்கள் இந்த சின்ன ஊழியத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு அதை நிவர்த்தி செய்கிறோம் அல்லது சந்திக்கின்றோம். I have been concerned very much about how many Christians believe the Bible that they've never read. எனது ஒரு காரியம் என்னுடைய சிந்தையில் இருந்தது, எத்தனை பேர் வேதத்தை அவர்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி. Most Christians read parts of the Bible but never have really read it from beginning to end. அநேகமான கிறிஸ்தவர்களை பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு பகுதியாக அல்லது சில காரியங்களை மாத்திரம் வசனங்களை மாத்திரம் வேதத்தில் அவர்கள் வாசிப்பவர்களாக இருப்பார்கள் ஒழிய முழு வேதாகமத்தையும் அவர்கள் வாசிப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது இல்லை. Many of our Muslim friends have learned the Quran from beginning to end. They can recite it, and yet many of us have never even read our Bible. என்னவென்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மனப்பாடம் பண்ணியிருப்பார்கள். அவருடைய குர்ஆனை அவர் முதல் அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரையும் எல்லாவற்றையும் தெரிந்தவர்களாய் அங்கே இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எத்தனை பேர் வேதத்தை அப்படியாக மனப்பாடம் பண்ணி அல்லது வாசித்தவர்களாய் காணப்படுகின்றோம் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. So what I've done is put together a reading plan to read the Bible through in a year. நான் என்ன செய்தேன், இதை குறித்த ஒரு
ஒரு காரியம் என்னுடைய மனதில் இருந்தபடியினாலே ஒரு வருஷத்துக்குள் நாங்கள் எப்படியாவது இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், வாசித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு திட்டத்தை வகுத்தேன். Each book takes 2 months to read each day. On every day there's a thought for the day, and then also there's places in there for you to give your thoughts. So at the end of the year you will have read the Bible through, you'll have had a daily thought from me, and also you will have given a thought for every day for yourself. Amen. அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த வேதத்தை வாசிப்பதற்கு ஏதுவாக ஒரு வருஷத்துக்குள் அவர் 3 பகுதியாக பிரித்திருக்கிறார். அதனுடைய டைட்டில் இப்படியாக சொல்லுகிறது ஆங்கிலத்தில், ஜஸ்ட் தாட் என்று சொல்லி, டெய்லி டிவோஷன். அதில் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய ஒரு வேதத்தை எப்படியாக படிப்பது என்று சொல்லியும் ஒரு வருஷத்துக்குள், அதனோடு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய வேத தியான பகுதியையும் கொடுத்து, அது மாத்திரமல்ல உங்கள் சிந்தையில் ஆண்டவர் போடுகின்ற அந்த செய்திகளையும் எழுதி கொள்ளத்தக்கதாக இவர் இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார். So they're there, and if you want to take the opportunity to buy one of those or some of those or a set of those, there's 6 months worth in the 3, and then there'll be another. Next time we come we'll have the next 6 months. Amen. Okay. மணிக்கவனம் என்னென்றால், இந்த 3 புத்தகங்களும் 6 மாதத்துக்கு உரியதாக இருக்கின்றது. அது பின்பாடு 6 மாதத்துக்கு பின்பு வரும்போது அவர் அடுத்த அந்த செட்ஸ், அந்த 3 புத்தகங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். வாங்குங்கள், பிரயோசனப்படுத்துங்கள். அருமையானவர்களே, இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்க எங்களை ஆண்டவரை போல மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் நிச்சயமாக இந்த புத்தகங்கள் மூலமாக எங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்களை வேதத்தில் நாங்கள் ஒரு டிசிப்ளின், isn't it? Yes, we will get the discipline to read. Just reading the scripture and enjoying the word of God and reading it through. Yes. அப்போ இது வாசிக்கும்போது நீங்கள் ஒரு கிரமமாக வாசிப்பீர்கள். அதனோடு நீங்கள் சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து வாசிக்கக்கூடியதாக இருக்கும். Excellent. So let's have a look at the word of God. இந்த வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்லுவோம். I want to speak from Romans chapter 8 and verse 28. Amen. இந்த நாளிலும் உங்களோடு ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28, yeah. Yes. 28வது வசனத்தின் மூலம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவருடைய வார்த்தையை. You read it if you want to in your language. Yes. Okay. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And we know that God works everything together for good to them that loves God, to those who are called according to his purpose. Amen. அவர் அன்றியும் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாக மாறும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. It made me ask the question, I wonder if we do know. இந்த வசனத்தை நாங்கள் வாசித்த போது எனக்குள்ளாக ஒரு கேள்வி தோன்றியது. உண்மையாகவே நிஜமாகவே நாங்கள் இதனுடைய அர்த்தத்தை அறிந்திருக்கிறோமா என்று சொல்லி. Paul speaks with absolute assurance and we know. அங்கே அப்போஸ்தலர் பவுல் அடிகளார் அவர் நிச்சயமாகவே அறிந்திருக்கிறபடினால், தெளிவாக அறிந்திருக்கிறபடினால் இதை எழுதுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. And I think when everything's going right and it's all working together, we can say, oh yeah, God's worked it all together for good. Amen. ஆம் அருமையானவர்களே, எல்லாமே சகலதும் சரியாக நேர்த்தியாக நடக்கும்போது, எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக நடக்கும்போது நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும், ஆம் ஆண்டவர் சகலதையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறார் என்று சொல்லி. But when things are going difficult, we just wonder how he's going to work that for good because the circumstance seems so bad. ஆம் அருமையானவர்களே, ஆனாலும் சூழ்நிலைகளை பார்க்கத்தக்கத. ஏனென்று சொன்னால், காரியங்கள் பிழைக்கும் போது, நினைத்தவைகள் நாங்கள் பார்க்கிற காரியங்கள் நடக்காத போது, சூழ்நிலைகளை பார்க்கும்போது எப்படியாக எல்லாம் சகலதும் நன்மைக்கு எதுவாக இருக்கும் என்று சொல்லக்கூடும். So we're walking over London Bridge last night
And lots of people around me are dying, and we just wonder, how can God work that together for good? அருமையானவர்களே, ஒரு விசை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த நாள் இரவு அங்கே லண்டன் பிரிட்ஜ் என்று சொல்லுகிற பகுதியிலே தீவிரவாத தாக்குதல் நடந்தது. நாங்கள் நடக்கும்போது அங்கே ஜனங்கள் சாகிறார்கள், மடிகிறார்கள். அந்த தீவிரவாதத்தினால் எப்படி சொல்லக்கூடும் ஆண்டவர் சகலதையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறார் என்று சொல்லி? The circumstances are not good. சூழ்நிலைகளை பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையாகவே அது நல்லதாக காணப்படவில்லை. But God weaves it all together to turn it into good. ஆமென். ஆண்டவர் ஆனாலும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த தீமையானவைகள் எல்லாவற்றையும் சகலதையும் அவர் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறவராய் இருக்கின்றார். I think that the key to the text that we're speaking about is the next verse. இந்த வசனத்தை நாங்கள் வாசித்த வசனத்தினுடைய கருப்பொருள் அல்லது முக்கியமான காரியம் எங்கு இருக்கின்றது சொன்னால் அடுத்த வசனத்தில் காணப்படுகிறதா இருக்கிறது. Do you want to read that to us? Yes. அவர் இப்படியாக அடுத்த வசனம் சொல்கிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் ஆகும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்தார். ஆமென். So God works all things together for good to them that love him, to those who are called according to his purpose, for whom he did foreknow, them he did also predestinate. Amen. Amen. So God knows the end result, and he's working all those things to produce the end result. Hallelujah. அவர் சகலதையும் அறிந்தவராய் இருக்கின்றார். ஆம் அருமையானவர்களே, அவர் அந்த முடிவு எப்படியாக இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறபடினால் எல்லா காரியங்களையும் அவர் என்ன செய்கிறார் என்றால் அதற்கு ஏற்றவாறு, அந்த முடிவுக்கு ஏற்றவாறு, அந்த நன்மையான முடிவுக்கு ஏற்றவாறு அவர் காரியங்களை செய்து வருகிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. At this moment in time, all you see are the incidents of your life. இந்த நாளிலும் நாங்கள் அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், சூழ்நிலைகளை பார்ப்போம் என்று சொன்னால், காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னால், but God is working all of those together because he has a predestined plan for your life. அருமையானவர்களே, அந்த காரியங்கள் தீமைக்கு ஏதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறபடினால், முடிவை அறிந்திருக்கிறபடினால், நன்மையானதை வைத்திருக்கிறபடினால் அவர் சகலதையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறவராய் இருக்கின்றார். He knows what he intends you to finish up like. அவர் அறிந்திருக்கிறார், அவர் விரும்பி இருக்கிறார் நீங்கள் எப்படியாக நீங்கள் காரியத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி. And the process to bring you to that place is that he works all those things together to bring you there. அவர் நீங்கள் எப்படியாக உங்களுடைய ஓட்டத்தை, அதாவது எப்படியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடம் முடிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால் இந்த வாழ்நாளில் நடக்கிற எல்லா சின்ன காரியங்கள் பெரிய காரியங்களையும் இணைத்து அவர் அதன் மூலமாய் அவர் தன்னிடம் அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு ஏதுவாக மாற்றி அமைக்கின்றார். Paul says in another place, I will become what you wanted me to become. ஆமென். அவர் இன்னொரு இடத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் விரும்புகிற மாதிரி என்னை மாற்றும் என்று சொல்லி, என்னை அந்த இடத்துக்கு கொண்டு வரும் என்று சொல்லி. In another place he says, I haven't arrived yet, but I press on towards the prize of what you intend me to be. ஆமென். அவர் சொல்லுகிறார், ஆம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம், ஆம் எனக்கு கொடுக்கப்படுகிற காரியத்தை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனாலும் நான் போய் கொண்டிருக்கிறேன், அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Now I briefly want to look at the life of Joseph. இந்த நாளிலும் நாங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை பார்க்க போகின்றோம் சுருக்கமாக. We all know about Joseph and his Technicolor dream coat. அவரை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், அவர் ஒரு கனவு காண்பவர் என்று சொல்லி. When Joseph was a young boy, he received a vision. அங்கே யோசேப்பு ஆனவன் சிறு பையனா வாலிபனா இருந்தபோது அவன் ஒரு சொப்பனத்தை காண்கின்றான்.
God gave him an insight into what he was to become. அங்கே ஆண்டவர் அந்த சொப்பனத்தின் மூலமாக அவன் எப்படி இருக்க போகின்றான் அல்லது அவனுடைய காரியங்கள் என்னவா இருக்கும் என்று சொல்லி அந்த வேளையிலே ஆண்டவர் கனவின் மூலமாக சொப்பனம் மூலமாக சொல்லுகின்றார். God foreknew the destination of Joseph and so predestined him to become what he wanted him to be. Amen. ஆண்டவர் அவர் முன்னறிந்தபடியினாலே யோசேப்பினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆதலால் அவர் என்ன செய்கிறார், சொப்பனத்தின் மூலமாக யோசேப்புக்கு தெரிவித்து அங்கே ஆண்டவர் எப்படி அவனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தயார்படுத்துகின்றார். He saw sheaves of corn and they were bowing to him, and he said, one day my brothers will bow to me. ஏமேன். அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற ஒரு சொப்பனத்தில் அங்கே அரிக்கட்டுகள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் விழுந்து வணங்குறதையும் அவன் சொல்லுகிறான், என்னுடைய சகோதரர்கள் எல்லோரும் என்னை விழுந்து வணங்குவார்கள் என்று சொல்லி. He saw the sun, the moon and the stars, and he said, one day my mom, my dad and all my brothers will bow down to me. அங்கே இன்னொரு சொப்பனத்தை காண்கிறான். அங்கே சூரியன் நட்சத்திரம் அப்படியாக எல்லாவற்றையும் கண்டு அவைகள் எல்லாம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என்னை நோக்கி வணங்குறதை வீழத்தாழ பணிகிறதை காண்கிறான். அப்படியாக தன்னுடைய தாய், தன்னுடைய தகப்பன், தன்னுடைய உறவினர் சகோதரங்கள் எல்லோரும் தன்னை வீழ்ந்து அல்லது வணங்குவார்கள் என்று சொல்லுகிறான். That was an incredible revelation because it was true. அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அது உண்மையுமான காரியமாக இருக்கின்றது. And Joseph on this side of the story is very excited about what he'll become. அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் யோசேப்பு ஆனவன் அந்த காரியத்தை குறித்து அறிந்திருந்தபடியினால் அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு காணப்படுகிறான். So much so that he shares with his brothers and his mom and his dad and said, one day I'm going to be boss. Amen. அவன் அறிந்திருந்தபடியினால் தான் எப்படியாக இருக்க போகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை கனமாக இருக்க போகின்றது என்பதை அறிந்திருந்தபடியினால் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தாய், தன்னுடைய தகப்பனிடம் போய் சொல்லுகிறதை காணக்கூடியதாக வேதம் சொல்லுகிறது. Sometimes when God speaks, you have to hide things in your heart. ஆண்டவர் சில வேளைகளே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்வார் என்று சொன்னால் அதை இருதயத்தில் மறைத்து வைத்திருப்பது நலமானதாக இருக்கும். When I was a baby, நான் சிறு பிள்ளையாய் குழந்தையாய் இருந்த வேளையில் when the man dedicated me to Jesus, he prophesied over my life. அங்கே என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த வேளையிலே சிறு வயதில் ஒரு மனிதன் எனக்கு ஒரு தீர்க்கதரிசனத்தை சொன்னார். He said, one day young man, you will become a leader of leaders and you will change the world. ஆமென். அங்கே அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் எப்படியாக இருந்தது என்று சொன்னால், ஒரு நாள் நீ தலைவர்களுக்கு தலைவர்களாயும் இந்த உலகத்திலே பெரிய ஒரு தலைவனாகவும் ஆவிக்குரிய தலைவனாகவும் நீ மாறுவாய் என்று சொல்லியிருந்தார். Now I didn't know what the man had said. ஆனாலும் அந்த மனிதன் சொன்ன காரியத்தை நான் அறிந்திருக்கவில்லை. And it wasn't until I was 50 years old and became world director for Assemblies of God that my mum told me about the prophecy. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, 50 வயது வந்த வேளையில் என்னை Assembly of Church of God, Assemblies of God, yes. அதனுடைய அந்த வேர்ல்ட் வைட், அதாவது உலகத்திலே I don't know how to say it in Tamil, but worldwide leader, director வந்தபோதுதான் நான் அறிந்து கொண்டேன். யார் மூலமா என்று சொன்னால் தன்னுடைய தாய் இப்படியான ஒரு தீர்க்க தரிசனத்தை என் மீது எனக்காக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியானவன் மூலமாய் உரைத்தார் என்று சொல்லி. My mum knew that had she have told me when I was a young boy, I'd have been saying, guess what I'm going to be one day. அருமையானவர்களே, என்னுடைய தாயானவள் அங்கே சிறுவயதாக நான் இருக்கும்போது, சிறுவனாக இருக்கும்போது இந்த தீர்க்கதரிசனத்தை சொல்லியிருந்தால் நான் சொல்லியிருப்பேன், நான் ஒரு பெரிய தலைவனாக இருக்க போறேன் என்று காரியங்களை நான் சிந்தித்திருப்பேன். But she used wisdom. ஆனாலும் அவள் ஞானத்தை உபயோகித்து and help the prophecy to be a confirmation that I was in the right place doing the right thing. அந்த ஞானத்தினாலே அந்த தாயானவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், இவர் அந்த தலைவனாக வந்த வேளையில்
அந்த தீர்க்க தரிசனம் எப்படியாக இவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்தது, அது உண்மையாக இருந்தது என்பதை அவர் மறுபடியும் இவரிடம் சொல்லி அந்த காரியத்தை தெரியப்படுத்தினார். So Joseph knows his destiny. ஆம் அருமையானவர்களே, இந்த யோசேப்புவானவன் தன்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க போகிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். He knows what God wants to do with him. அவன் அறிந்திருந்தான் ஆண்டவர் அவர் மூலமாய் என்ன காரியத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி. What he doesn't know yet is what the process was going to be to get him there. ஆனாலும் அவன் அறிந்திருக்கவில்லை அந்த ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி எப்படியாக இருக்க போகிறது என்பதற்காக அவன் போக வேண்டிய பாதைகள் அல்லது சந்திக்க வேண்டிய காரியங்களை அவன் அறிந்திருக்கவில்லை. His father said to him one day when he was a young boy, I want you to go out and take some food to your brothers. ஒரு நாள் அவனுடைய தகப்பனார், யோசேப்பினுடைய தகப்பனார் அவனை பார்த்து சொன்னார், கொஞ்சம் உணவு பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு போய் உன்னுடைய அண்ணா உன்னுடைய சகோதரனிடத்தில் போ என்று சொல்லி. And he was obedient to his father. He did what his father told him to do. அவன் தகப்பனார் சொன்ன உடனே அவன் செய்தான். ஏனென்று சொன்னால் அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான். And when the brothers saw him coming, they said, here comes the dreamer. அங்கே அவன் தன்னுடைய சகோதரனிடம் சென்ற வேளையில் அவர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், அங்கே பாருங்கள் சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி. And they plotted together to kill him. அங்கே அவர்கள் ஒரு அவனை கொலை செய்யத்தக்கதான ஒரு யோசனையை யோசித்துக் கொண்டிருந்தார்கள். But had they killed him, he would not have been able to fulfill his destiny. அங்கே அவர்கள் அவனை கொலை செய்திருந்தால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய அந்த சொப்பனம் அல்லது ஆண்டவர் கொடுத்திருந்த அவனுடைய காரியம் என்னவாய் இருக்கும் என்று சொல்லுகிற காரியத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது இருந்திருக்கும். And always remember this, you are as safe as your destiny. Amen. You understand that? You are safe. You are as safe as your destiny. Amen. என்னவென்று சொன்னால், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தால், உங்களிடம் இதை செய்வேன் என்று சொல்லியிருந்தால், அவர் எப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்து முடிப்பாரோ அதே மாதிரி அவர் சொன்ன காரியம் அதில் அவ்வளவு அவருடைய வார்த்தை மாறாது இருக்கும். With the disciples on the lake when they were in the storm, they thought they were going to drown. அங்கே சீஷர்கள் ஆண்டவரோடு படகில் இருந்தபோது அங்கே பெருங்காற்று அங்கே அலையை கண்டு அவர்கள் நினைத்தார்கள் நாங்கள் மடிந்து போவோம் என்று சொல்லி. But they should have had confidence in the word of Jesus. ஆனாலும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் அவரிடம் நம்பிக்கை வைத்திருந்திருக்க வேண்டும். Jesus already said, let us cross over to the other side. ஏனென்று சொன்னால் அந்த இயேசுவானவர் அவர்களோடு வந்தபோது அவர் சொன்ன காரியம் நாங்கள் மறுகரைக்கு போவோம் என்று சொல்லி. So it didn't matter what happened in between, because Jesus had already determined they were going to the other side. அருமையானவர்களே, இடையில் நடந்தது அல்லது படகில் போன போது நடந்த காரியம் அது முக்கியமானதாக இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் முதலே அவர் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டார், நாங்கள் மறுகரைக்கு போக வேண்டும் என்று சொல்லி. And in your life you might have a difficult ride, but God will always bring you to the place of your destiny. Amen. உங்களுடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் நீங்கள் கடினமான சூழ்நிலைகளாக போவீர்கள் என்றாலும் ஆண்டவர் உங்களிடம் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கின்றார். So the elder brother says, no, let's not kill him, let's put him in a pit. அங்கே அவனுடைய மூத்த சகோதரன் சொல்லுகிறான், அவனை கொல்லாதபடிக்கு அவனை கொலை செய்யாதபடிக்கு அங்கே ஒரு குழியில் அவனை போட்டு விடுவோம் என்று சொல்லி அறிவுரை செய்கின்றான். Now when he was in the pit, I'm sure he was thinking, this doesn't appear to be like my destiny. அங்கே அவன் அந்த குழியில் இருந்தபோது அவன் சிந்தித்திருப்பான், எனக்கு இதுதான் ஆண்டவர் கொடுத்த காரியமா, எனக்கு கொடுக்க போற அந்த பதவியா என்று சொல்லி. Surely them lowering me into the pit is not them bowing to me. அருமையானவர்களே, என்னை அங்கே படுகுழியில் போடும்போது அங்கே பார்த்தீர்கள் சொன்னால் அது என்னை நோக்கி அல்லது என் முன்பாக வணங்குவது அல்ல. I think they had a different idea of bowing
not lowering him into a pit. அவர்கள் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்தார்கள். என்னவென்று சொன்னால் அவர்கள் குழியில் போடுவதை தவிர அங்கே அவனை வணங்குவதாக அவர்களுடைய சிந்தைகள் இருக்கவில்லை. He couldn't climb out of the pit by himself, and had it rained or had they gone, he would have died in the pit. அங்கே அவனால் தன்னுடைய சுயத்தினாலே அவனுடைய முயற்சினாலே அந்த குழியை விட்டு அவன் வரக்கூடாததாக இருந்தது. அருமையானவர்களே, அங்கே மழை பெய்திருந்தால் அல்லது அவனை விட்டு போயிருந்தால் சில வேளை அவன் அந்த குழியிலே இறந்திருக்கக்கூடும். Then the Bible says this, that by chance some Ishmaelites came by. அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தற்செயலாக அங்கே இஸ்மவேலர்கள் அங்கே அருகே வருகிறதை வேதம் சொல்லுகிறது. And I haven't yet found a Jewish person who's poor. நான் இதுவரைக்கும் ஒரு ஜூத மனுஷன், ஒரு வறிய ஜூத மனுஷனை நான் கண்டிருக்கவில்லை, சந்திருக்கவில்லை. So when there was the opportunity to make a few shekels, they were quite happy to sell him to the Ishmaelites instead of kill him. இந்த யூத மக்கள்கள் வியாபாரத்தில் அதிக திறமை படைத்தவர்களாக இருந்தார்கள். அதனால் இஸ்மவேலரை கண்டவுடன் எப்படியாவது அதை கொண்டு கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்க சிந்தித்திருப்பார்கள். So it seems a strange way for God to save Joseph, but actually God was saving Joseph from death. அருமையானவர்களே, இந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு புதிரான காரியமாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால் அவன் மரணித்து விடாதபடி, மரிக்காதபடி காத்து கொள்ளுகிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. I don't know whether the Ishmaelites didn't like him or not, but they soon sold him on. So they made some money out of him. அங்கே அது மாத்திரமில்லை, இந்த யூத ஜனங்கள் மாத்திரமில்லை, அங்கே இஸ்மவேலர்கள் கூடி அவனை விரும்பி இருந்தார்களோ இல்லையோ தெரியவில்லை. அவர்களும் என்ன செய்கிறார்கள், அவனை எகிப்துக்கு கொண்டு போய் அவனை விற்று பணம் சம்பாதிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. And they sold him to Potiphar in Egypt. அங்கே போத்திபார் என்று சொல்லப்படுகிறவனுக்கு அங்கே யோசேப்பை விற்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. And Joseph began to work for Potiphar. அங்கே போத்திபாருக்கு யோசேப்பு வேலை செய்ய தொடங்குகிறான். He was a hard worker. அவன் ஒரு நல்ல கடினமான உழைப்பாளியாக இருக்கின்றான். He was a trustworthy servant. அவன் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான உழைப்பாளியாக இருக்கின்றான். He had a destiny on his life. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முடிவு என்பது இருந்தது. And he didn't know how that would work out, but he knew that he needed to be diligent in what he does. ஆனால் அவனுக்கு தெரிந்திருந்தது, தனக்கு ஆண்டவர் ஒரு மகத்துவமான ஒரு வாழ்க்கையை, பதவியை வைத்திருக்கிறார். ஆனாலும் எப்படி அதை செய்ய போகிறார் என்று அறிந்திருக்கவில்லை. ஆனாலும் செய்கிற காரியங்களில் அவன் உண்மை உள்ளவனாய், புத்தியுள்ளவனாய், நிதானம் உள்ளவனாய் இருப்பதை வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. So he served his earthly master well. அவன் எப்படியாக அது என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த உலகத்து எஜமானுக்கு அவன் உண்மையுள்ள ஊழியக்காரனாய் வேலை செய்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது யோசேப்பினுடைய வாழ்க்கையில். And we might have a divine destiny on our life, but it's important that we work hard for the people that we work for. Amen. ஆம் அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பரிசுத்தமான, ஒரு மகிமையான ஒரு முடிவை, ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு வைத்திருப்பார். ஆனாலும் இந்த பூமியில் நாங்கள் வாழும்போது எங்களுக்கு எஜமானாயிருக்கிற இந்த உலகத்து எஜமானர்களிடம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய், நாங்கள் கடினமாய் உழைப்புகிறவர்களாய், நியாயம் உள்ளவர்களாய், வேலை செய்யறவர்களாய் காணப்பட வேண்டும். Now Potiphar's wife saw Joseph and thought, do you know what? I'd like a bit of him. அங்கே போத்திபாருடைய மனைவி யோசேப்புவை பார்க்கிறாள். ஆம், அவன் கொஞ்சம் அழகானவனாக இருக்கிறாள். அவனை அவன் என்னுடைய கண்களுக்கு அழகாக இருக்கிறதை அவன் காண்கிறதாக வேதம் சொல்லுகிறது. And she began to make approaches because she wanted him to come into her bed. அங்கே அவள் அவனை கவர்ந்து எப்படியாவது அவனை தன்னுடைய பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் அங்கே காரியங்களை செய்கிறாள். Now remember that Joseph is in another country. உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், யோசேப்பு ஆனவன் வேறு ஒரு தேசத்தில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். He's away from home. அவன் தன்னுடைய வீட்டிலிருந்து தொலைதூரமான ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். As far as he is concerned, nobody knows who he is.
அவனை பொறுத்தவரையில் அவன் செய்கிற காரியத்தை யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். He's just a slave. அவன் அங்கே ஒரு அடிமை. And one of the high-ranking officers' wives thinks he's great. அங்கே பார்வனுடைய மனைவி அவனை பார்த்து அவன் அழகானவன், அவன் கவர்ச்சியுள்ளவனாய் இருக்கிறான் என்று அவள் சிந்திக்கிறாள். Nobody will know. யாரும் அறிந்திருக்க கூடாது. Nobody will see. யாருமே பார்த்திருக்க மாட்டார்கள். Why not? ஏன் இல்லை? But not Joseph. ஆனாலும் ஜோசப் அப்படியாக இல்லை. Because Joseph knows that he has a destiny on his life. ஏனென்றால் யோசேப்பு அறிந்திருந்தான் தனக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை. I don't know how God will work this together for good, but I'm going to make sure that from my perspective I'm in the right place. Amen. அவன் அறிந்திருந்தான் ஆம் காரியங்கள் சூழ்நிலைகள் சரியாக இல்லாவிட்டாலும் என் ஆண்டவர் எனக்கு நல்ல மகிமையான ஒரு வாழ்க்கையை ஒரு கணத்தை வைத்திருக்கிறார். ஆதலால் நான் இருக்கிற இடத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கையில் எப்பொழுதும் உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. And Joseph has a choice to make. Do I go to bed with this lady or do I go to prison? அங்கே யோசேப்பு அவனுக்கு ஒரு முடிவுகள் இருந்தது. எப்படியாக அவனுக்கு ஒரு வழிகள் இருந்தது. ஒன்றில் அங்கே அந்த போத்திபாருடைய மனைவியுடன் அவனுடைய பிள்ளையான தகாத உறவை வைத்திருக்கலாம். அல்லாவிட்டால் அவன் சிறைக்கு செல்ல வேண்டிய முடிவாக இருந்திருக்கலாம். And just like Moses a little bit later on, he said he chose not to sin for a moment so that he could lead the people in the future. அங்கே மோசே பின்பு நாங்கள் பைபிளில் வேதத்தில் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் ஜனங்களை விட்டு போகாதபடிக்கு, அதாவது அவன் ஒரு சிறிய பாவத்தை அந்த நேரத்தில் செய்து தன் ஜனங்களை விட்டு போகாதபடிக்கு. So now he finds himself in prison. அங்கே இந்த முடிவில் அவன் எடுத்துக்கொண்ட முடிவு எப்படி என்று சொன்னால், யோசேப்பு அங்கே அவனுடைய பொல்லாத காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடியினாலே அவன் சிறையில் இருக்கிறான். And he was in prison for 17 years. அங்கே சிறைச்சாலையில் ஒன்றில்லை இரண்டில்லை 17 வருஷங்கள் தன்னுடைய காலத்தை கழிக்கின்றான். He must have been wondering at least, how is God going to bring me to my destiny? அங்கே அவன் சிந்திச்சிருக்கலாம், எண்ணி இருக்கலாம், எப்படி என்னுடைய ஆண்டவர் அவர் கொடுத்த கற்பனை, அவர் கொடுத்த சொப்பனத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று சொல்லி. In the prison he had 2 cellmates. அங்கே சிறைச்சாலையில் 2 உடன் கைதிகள் அவனோடு இருந்தார்கள். The butler and the baker. அங்கே பதனிடுகிறவன், அங்கே மற்றது cupbearer. Yes, the cupbearer. Cupbearer. Yes. They had dreams. அவர்களுக்கு ஆண்டவர் சொப்பனங்களை கொடுத்தார். Joseph needed to keep himself in touch with God, because had he not kept himself in touch with God, he wouldn't know how to answer dreams. ஆண்டவர் ஓடு அவன் வைத்திருந்த உறவுதான் அருமையானவர்களே அவனுடைய வருகின்ற சொப்பனங்களை அல்லது காரியங்களை தெளிவுபடுத்தக்கூடியது அல்லது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்ததுக்கு ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரோடு இருந்த உறவு அவன் சரியாக வைத்திருந்தான். Both of them had a dream and they came to Joseph and Joseph said, I can tell you what the dreams mean. அங்கே அந்த 2 உடன் கைதிகளும் வந்து அவர்களுடைய சொப்பனத்தை பற்றி அவர்கள் தெரிவித்த போது யோசேப்பு சொல்லுகிறான், அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்லக்கூடும் என்று சொல்லி. To the baker, you're going to have your head cut off. அங்கே இந்த பேக்கருக்கு அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், உன்னுடைய தலை வெட்டப்பட்டு விடும் என்று சொல்லி. To the cupbearer, you're going to be restored to your position. அங்கே பானபத்திரருக்கு என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், உன்னுடைய பதவி, உன்னுடைய காரியம் பழையபடி அது நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லி. When you come back into your position, don't forget me. நீ அங்கே பழையபடி அந்த இடத்துக்கு போகும்போது, உனது ஸ்தானத்தில் இருக்கும்போது என்னை மறந்து விடாதே என்று சொல்லி யோசேப்பு சொல்லுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. But he did forget him. ஆனாலும் அவன் மறந்து விட்டான். So where have we come from?
Joseph has a dream எ- about what he's going to be. எங்கிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் யோசேப்புக்கு ஒரு கனவை தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கை எப்படி மகிமையா இருக்க போகிறது என்று He's சொல்லி been in a pit. அவன் ஒரு படுகுழியில் இருந்தான். He's been taken and given to the Ishmaelites. அவன் அந்த குழியிலிருந்து எடுக்கப்பட்டு இஸ்மவேலரிடம் விற்கப்பட்டான். The Ishmaelites have sold him into Egypt. அங்கே இஸ்மவேலர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் போத்திபாருக்கு அங்கே எகிப்தில் அவன் விற்கப்படுகிறான் மறுபடியும். He's been offered an affair with a beautiful woman, but he's resisted it. ஆனாலும் அங்கே அந்த அவனுடைய மனைவியானவள் விரும்பி அவனை அழைத்த போதும் அவன் அதை எதிர்த்தான். He finds himself in prison and he's been there for 17 years. அங்கே அதன் விளைவாக அவன் சிறைச்சாலையில் 17 வருஷங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் காலங்களை கழிக்க வேண்டியதாக இருந்தது. He still keeps himself relevant with God and open to God's Spirit. ஆனாலும் இவ்வளவு நடந்த பின்பும் அவனுடைய வாழ்க்கையானது ஆண்டவருடைய உறவு ஆண்டவரோடு இருந்த உறவானது சரியாக நேர்த்தியாக இருந்தது. And when the cupbearer gets to the king, he forgets all about him. அங்கே பானபத்திரன் அவன் பழையபடி தன்னுடைய ஸ்தானத்துக்கு வந்தபோதும் அவன் செய்த உதவியை யோசேப்பு சொன்ன காரியத்தை அவன் மறந்து விட்டான். And Joseph could easily have thought, I'm never going to arrive at what God said. It's just rubbish. அங்கே யோசேப்பு ஒருவேளை நினைத்திருக்க கூடும், அந்த பானபத்திரனாவது எப்படியாவது அரசனோடு கதைத்து பார்வோனோடு கதைத்து என்னை விடுவித்திருக்கலாம். ஆனால் இந்த வேளையில் அவன் நினைத்திருப்பான். அவனும் மறந்து விட்டான் எப்படி எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அற்புதமான அழைப்பு அல்லது பதவியை அல்லது வாழ்க்கையில் அவர் கொடுத்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி. But then Pharaoh has a dream. அங்கே என்ன நடக்கின்றதுன்னு சொன்னால் பார்வோனுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கின்றார். He dreamed about fat cows and thin cows. அங்கே எப்படியாக அந்த சொப்பனம் இருக்கிறது, நல்ல கொழுத்த கன்றுகளை மாடுகளையும் மெல்லிந்து ஒட்டி போன அங்கே காளைகளையும் காட்டப்படுகின்றது. That's a very Hindu dream, isn't it? Yes, அது Okay. He dreamed about fat sheaves of corn and thin sheaves of corn. அங்கே அடுத்த காரியம் அங்கே காட்டப்படுகிறது. ஒரு நல்ல Can you help me? Someone, Andy? Fat and big corn, little corn. சோளம். நல்ல கொழுத்த சோளம் மெல்லிய ஒட்டி போன ஒரு சோளத்தையும் காட்டப்படுகின்றது. Sorry. It's okay. My Tamil's not very good. So Pharaoh says, can anybody interpret my dream? அங்கே பார்வோன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், யாராவது இந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்ல முடியுமா என்று கேட்கின்றார். None of the officials could. அங்கே இருக்கிற ஒரு அதிகாரிகளையும் அதனுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடாது இருந்தது. Then the cupbearer hears the story. அங்கே பானபத்திரர் வந்து சொல்லுகிறார். And he says, do you know, is Joseph still in prison? அவர் சொல்லுகிறார், அந்த கேட்கின்றார், அந்த யோசேப்பு என்கிறவன் சிறைச்சாலை இருக்கிறானா என்று சொல்லி. Why? What about this Joseph? ஏன், எதற்காக, என்னத்துக்காக இந்த யோசேப்பை பற்றி நீ கேட்கின்றாய்? Well, I had a dream and he told me that I would be reinstated and I was. அங்கே அவன் சொல்லுகிறான், ஏன் என்று சொன்னால் தான் அந்த சிறைச்சாலையில் இருந்தபோது தனக்கு என்ன நடக்கும் என்று கேள்விகளோடு இருந்தபோது தனக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கப்பட்டது. அவன் அதுக்குரிய அர்த்தத்தை சரியாக சொன்னான். நான் மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் வைக்கத்தக்கதாய் வரத்தக்கதாய் இருந்தது என்று சொல்லி. Pharaoh said, bring him to me. அங்கே உடனே பர்வன் சொல்லுகிறான், அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. He said to Joseph, I understand that you can interpret dreams. அங்கே யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், நீ சொப்பனங்களுக்குரிய அர்த்தங்களை நீ சொல்லக்கூடியவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். He said, no, I can't, but the God in heaven who I serve can. ஆமென். அங்கே அவன் சொன்னவுடன் சொல்லுகிறான், நான் இல்லை, நான் சேவிக்கிற ஆண்டவர் கர்த்தரே அதனுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லி. And Pharaoh told him his dreams. அங்கே பார்வோன் தன்னுடைய சொப்பனத்தை அவனிடம் சொல்லுகிறான். And Joseph said,
You're going to have lots and lots and lots of grain. We're going to have years of plenty. அங்கே அவன் சொல்லுகிறான், முதலாவதாக நீங்கள் நிறைந்து வழிகிற நல்ல ஒரு நாட்களை காலங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். And then after 7 years, we're going to have 7 years of famine that's going to cover the whole earth. அங்கே 7 வருஷம் அந்த நல்ல அறுவடை காலம் முடிந்த பின்பு அடுத்த 7 வருஷம் வருகிறது. அது மிகுந்த கடினமான காலமாக இருக்க போகின்றது என்று சொல்லி, And so he said to Joseph, what shall we do? அங்கே அவன் கேட்கிறான் யோசேப்பை பார்த்து, நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி. He said, you need to get someone to look after all the grain of the 7 years and save them, so that in the years of famine we've got plenty to eat. அங்கே பார்வோன் யோசேப்பை பார்த்து கேட்கும்போது இதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி, அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறான், இந்த தானியங்களை 7 வருஷமாய் விளைய போகிற அதீதமாய் விளைய போகிற தானியங்களை நாங்கள் கவனமாக சேர்த்து வைத்தோம் என்று சொன்னால், அந்த வறுமையான காலங்கள் வரும்போது நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி. So Pharaoh said, who better to look after that than you? You're the one. ஆமென். அங்கே இந்த பதிலை அவன் சொன்னபோது அங்கே பார்வோன் சொல்லுகிறான், உன்னை தவிர இந்த காரியத்தை செய்ய இங்கு யாரும் இல்லை, நீதான் இதை செய்யக்கூடியவர் என்று சொல்லி யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார். So he's had a dream. ஆம், அவனுக்கு ஒரு கனவு சொப்பனம் கொடுக்கப்பட்டது. He's been in a pit. அங்கே ஒரு குழியில் போடப்படுகிறான். He's been sold to Egypt. அங்கே எகிப்துக்கு விற்கப்படுகிறான். He's resisted an affair. அங்கே அவன் பிழையான தொடர்பை வைக்காது அவன் அதை வெறுத்து விடுகிறான். He's been in prison for 17 years. 17 வருஷங்கள் சிறைச்சாலையில் காணப்படுகிறான். And now he finds himself in the palace. அங்கே இப்பொழுது என்ன செய்கிறான் என்றால், அவன் அரண்மனையிலே காணப்படுகிறான். As prime minister of Egypt. அங்கே அரண்மனையில் காணப்பட்டவனை ஆண்டவர் பார்வோனுக்கு அடுத்ததாக உயர்த்தப்படுகிறான். And still he has not yet arrived at his destiny. He's still not there. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமையான முடிவை அவன் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. So he oversees the 7 years of plenty. அங்கே 7 வருஷம் அங்கே நிறைவான காலத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. And then famine begins to hit the land. அங்கே கடினமான கஷ்டமான நேரம் அந்த தேசத்துக்கு வருகின்றது 7 வருஷங்களுக்கு பின்பு. But Joseph has already stored enough corn and grain to be able to feed the people. அங்கே யோசேப்பு செய்த காரியம் என்ன, 7 வருஷமும் அங்கே வந்த அறுவடைகள், அந்த வந்த நிறைவான தானியங்கள் எல்லாவற்றையும் அவன் பாதுகாத்து வந்தான். So Joseph became the savior of Egypt. அங்கே என்னவாக இருக்கின்றது, அந்த வறுமையான நேரம் வந்த போலும் அவன் சேமித்து வைத்த தானியம் உதவக்கூடியதாக இருந்தது. அதனாலே அவன் இந்த எகிப்தை அவன் பாதுகாத்தவனாய் இரட்சகராக காணப்படுகின்றான். Joseph became the prince of Egypt. அங்கே யோசேப்பு எப்படியாக வருகிறான், அந்த இளவரசனாக வருகிறான் எகிப்துக்கு. He hadn't got his colored coat anymore, but he got all the robes of Egypt. அவன் பலவண்ண ஆடைகளை அணியவில்லை, ஆனாலும் எகிப்தில் கொடுக்கப்படுகின்ற எல்லா விதமான ஆடம்பரமான ஆடைகளையும் அணியக்கூடியவனாய் இருந்தான். And he could have thought, this is it. அவன் நினைத்திருக்கலாம், இதுதான் ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, எனக்கு கொடுத்த மகிமையான காரியம் என்று சொல்லி. I've come on a strange journey, but now I'm okay. அவன் யோசித்திருப்பான், அவன் சொல்லியிருப்பான், ஆம் நான் ஒரு 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 வித்தியாசமான வழியில் வந்திருந்தேன், ஆனாலும் என் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்ன காரியத்தை செய்து விட்டார் என்று சொல்லி. There was also a famine in Israel. அங்கே எகிப்து தேசத்தில் அங்கே வறட்சியான காலம் நடந்த வேளையில் இஸ்ரவேலிலும் அங்கே வறட்சி காணப்படுகின்றது. And Jacob said to his sons, you'll have to go down to Egypt and see if they've got any corn there. அங்கே பஞ்சத்தின் நிமித்தமாக அங்கே எந்த ஒரு தானியமும் காணப்படாத வேளையில் அங்கே இஸ்ரவேல் யாக்கோபு சொல்லுகிறான், போய் எகிப்தில் பார்த்து வாருங்கள், ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி. When Joseph saw his brothers coming, he went and cried. அங்கே யோசேப்பு அவனுடைய சகோதரங்களை கண்டபோது அவன் தனிமையில் போய் அழுகிறதாக வேதம் சொல்லுகிறது. What a fabulous opportunity to get his own back. அருமையானவர்களே, அந்த வேளையில் அவன் தனக்கு சொன்ன காரியங்களை அல்லது அவர்கள் செய்த காரியங்களை மறுபடியும்
அவன் அவர்கள் மீது திணிக்கத்தக்க அல்லது எதிர்பார்த்திருக்கலாம் செய்யக்கூடிய மாதிரி. And he does play a few games. ஆனாலும் சில விளையாட்டுகளை அவர்களிடம் விளையாடுகின்றான். But eventually he ends up saving Israel as well. அங்கே அவன் செய்கிற காரியம் முடிவில் என்னவென்று சொன்னால் அவன் இஸ்ரவேலையும் ரட்சிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. And this might be something to yourselves a bit harsh. இந்த நாளிலும் அருமையானவர்களே இது ஒரு கடினமான உபதேசமாக இருக்கலாம். But I'm sure that many of you are in much better circumstances here than you would have been back in India. அருமையானவர்களே உங்களுடைய தேசத்தில் இருப்பதிலும் பார்க்க இந்த தேசத்தில் நீங்கள் எவ்வளவோ வசதியாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. You could think, you know what, this is it. This is the life. நீங்கள் நினைத்திருக்கலாம், ஆம் இந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய இந்த தேசம் இந்த தேசம்தான், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று இங்குதான் என்னுடைய வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். Just like Moses when he found himself in Pharaoh's house enjoying all the education and all the food and everything else. We're okay. அங்கே மோசேயை போல அவன் பார்வனுடைய அரண்மனையில் வாழ்ந்தபோது எல்லா வசதிகள், எல்லா சாப்பாடோ படிப்போ கல்வியோ எதுவென்றாலும் எல்லா வசதிகளும் இருந்தது. அதனாலே இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நினைத்திருக்கலாம். But when he saw the sufferings of his own people, he said, I can't enjoy the pleasures of sin for a season while my own people suffer. அருமையானவர்களே அவன் தன்னுடைய சொந்த ஜனம் வேதனைப்படும் போது, கஷ்டப்படும் போது, பாதிக்கப்படும் போது அவன் நினைத்தான், நான் இந்த அரண்மனையில் வாழ்கிற வாழ்க்கை அது நல்லதாக இல்லை என்று சொல்லி. And Joseph says to his brothers, the devil meant this for evil, but God meant this for good. Amen. ஆம், எதிரியானவன் பொல்லாதவன் இந்த காரியத்தை அவன் தீர்மானித்திருந்தான், ஆனாலும் ஆண்டவர் அதன் நன்மைக்கு எதுவாக நினைத்தருளினார் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில். You see, had Joseph not forgiven his brothers, he would never have arrived at his destiny. Amen. ஆம் அருமையானவர்களே, யோசேப்பு ஆனவன் அவன் அந்த நிலைக்கு பார்வனுடைய அடுத்தவனாக இருக்கக்கூடிய நிலைக்கு வரக்கூடியதுக்கு முக்கிய காரணம் என்னவாக இருந்திருந்தது என்று சொன்னால் அவன் சகோதரர்களை மன்னிக்க அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினாலே. And you guys could rise to become the Prime Minister of the UK. ஒரு காலம் நீங்களும் இந்த தேசத்தின் ஒரு பிரதம மந்திரியாக வரக்கூடிய அளவுக்கு உயர்த்த ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். But just because we rise in natural things doesn't mean to say that we've arrived at our destiny of what God wants us to be. ஆனாலும் நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் அந்த நிலைக்கு வந்தாலும், உயர்வான நிலைக்கு வந்தாலும், அதுதான் என் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த நிலை அல்லது பதவி அல்லது எங்களுடைய முடிவு என்று சொல்லி நாங்கள் நினைக்க கூடாது இருக்க வேண்டும். And Joseph could have sat at the table eating his grapes, enjoying his cucumbers, enjoying all the sumptuous food and the lifestyle. அங்கே யோசேப்பு ஆனவன் அங்கே அரண்மனையில் அவன் பதவிகள் உயர்த்தப்பட்டு இருந்த வேளையில் எல்லா வசதிகள், எல்லா உணவுகள், எல்லா விதமான காரியங்களும் அவன் சந்தோஷமாய் சுகபோகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கலாம். And he could have sent his brothers away. அவன் தன்னுடைய சகோதரங்களை அவன் என்ன செய்திருக்கலாம், அங்கே தூர புறம்பே அனுப்பியிருக்கலாம். You see, what he didn't realize when he saw the vision when he was a boy was he was going to become the savior of his brothers and mums and dad, not the boss of his mum and dad. Amen. அவன் சிறு வயதில் அவன் அந்த கண்ட அந்த சொப்பனத்தினுடைய அந்த அர்த்தத்தை அவன் அறிந்திருந்தான். என்னவென்று சொன்னால் அந்த தன்னுடைய சகோதரங்களை, தன்னுடைய தாய் தகப்பனை மீட்பவனாய், ரட்சிக்கிறவராய், விடுதலை பாதுகாக்கிறவனாக ஒழிய அவர்களுக்கு எஜமானனாக இல்லை என்று சொல்லி. And what's very very interesting is this, and I'll finish with this. நான் இதில் ஒரு முக்கிய காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த நேரத்தை முடிக்க விரும்புகிறேன். When you go to the book of Hebrews, it tells you about the heroes of faith.
அங்கே எபிரேயருடைய நாங்கள் புத்தகத்தில் வாசிப்போம் என்று நிருபத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் விசுவாச வீரர்களை பற்றி எழுதியிருக்கின்றது. And Joseph is one of those heroes of faith. அங்கே விசுவாச வீரர்களில் யோசேப்புவை பற்றி யோசேப்பு ஒருவராக எழுதப்பட்டிருக்கின்றது. I wonder what we would remember Joseph for. நாங்கள் யோசேப்புவை எதற்காக நாங்கள் நினைவு கூறலாம்? Faith that he was a dreamer. அவர் ஒரு சொப்பனக்காரர். Faith to be someone who cheated death. அங்கே நாங்கள் ஒரு விஷயம் அந்த விசுவாசத்தை குறித்து யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்ப்போம் என்றால் அவன் சொப்பனத்தில் அவன் விசுவாசம் வைத்திருந்தானா அல்லது அவனுடைய மரணத்தை குறித்த காரியத்தில் விசுவாசம் இருந்ததா? Faith because he resisted temptation. அவன் அந்த அந்த பார்வனுடைய மனைவியிலிருந்து அவன் விலகி ஓடினதை குறித்த விசுவாசமா? Faith because he endured prison. அங்கே அவன் சிறைச்சாலையில் இருந்தது அந்த விசுவாசமா? Faith to become Prime Minister of Egypt. அங்கே அவனுடைய விசுவாசத்தின் மூலமாக அவன் பிரைம் மினிஸ்டர், அதாவது பார்வோனுக்கு அடுத்த நிலை உள்ளவராய் வந்ததா? You read Hebrews chapter 11. அங்கே எபிரேய நிருபம் 11வது அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால் It says these words. இப்படியாக வேதம் சொல்லுகிறது. By faith Joseph, when he was dying, said, "Don't forget to take my bones with you when you leave this place." ஆமென். அங்கே யோசேப்பு அவன் கடைசி நாட்களில் மரிக்கும் வேளையில் அவன் சொன்ன காரியம் என்றால், நாங்கள் எகிப்தை விட்டு நீங்கள் போகும்போது என்னுடைய எலும்புகளை கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி அவன் விசுவாசத்தின் மூலம் அறிக்கை செய்தான். Because Joseph died a dreamer. அவன் ஒரு சொப்பனக்காரனாகவே மரித்தான். He still dreamed of a land flowing with milk and honey. அவனுடைய கனவு, அவனுடைய சொப்பனம் எதுவாக இருந்ததென்றால் பாலும் தேனும் ஓடுகின்ற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை குறித்ததாகவே இருந்தது. And he said, when you move into your future, I want to be in your future with you, even though I'm dead. Amen. அவன் சொல்லுகிறான், நான் மரித்திருந்தாலும் நீங்கள் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணின பூமிக்கு நீங்கள் போகும்போது என்னுடைய எலும்புகளும் நானும் உங்களோட வரவேணும் என்று சொல்லி அவன் சொல்லியிருந்தான். And at the end of all of that, Joseph could say these words. முடிவில் யோசேப்பு இப்படியாக சொன்னான். And we know எங்களுக்கு தெரியும் that God works all things together for good. அன்றியும் அவர் சகலதையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர் என்று சொல்லி To them who love God. அவர்கள் ஆண்டவர் மீது அன்பு செலுத்துகிறவர்களுக்கு And are called according to his purpose. அவர்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு For who he foreknew, அவர் முன்குறித்து அறிந்தவர்களை he also predestined. அவர் அவருடைய காரியத்தை அவருடைய முடிவை அறிந்திருந்தார். The journey wasn't a brilliant journey. அவருடைய பாதை அல்லது வந்த பாதை நல்லதாக இருக்கவில்லை. But through all of the process, God was bringing him to the place where he could be the person he wanted him to be. ஆனாலும் அவனுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்தது என்று சொன்னால் உதவியாக இருந்தது. அவன் எப்படியாக எந்த நிலையில் முடிவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி. You might feel you're in a pit. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஒரு படுகொலியில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. You might feel that you've been sold. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள் விற்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லி. You may be suffering temptation. நீங்கள் உங்களுடைய சில காரியங்களினாலே வேதனை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். You may be restricted in some ways, like feeling you're in a prison. நீங்கள் சிலவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம், நான் ஒரு சிறையின் அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. But God is working them all together for good. ஆனாலும் ஆண்டவர் சகலதையும் அவர் நன்மைக்கு எதுவாக செய்கிறதவன் அதன் நடக்கின்ற காரியங்கள் மூலமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் தீர்மானித்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். Because he loves you and you're called according to his purpose. ஏன் என்று சொன்னால் அவர் உங்களை நேசிக்கிறவராய், உங்கள் மீது அன்பு செலுத்துகிறவராய், அவருடைய நோக்கத்துக்காக நீங்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றபடியினாலே. May God richly bless you. Amen. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.